Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து முன்னாடி இருந்து கேட்டிட்டே இருந்தீங்க. நானும் வீடியோ போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கு அப்புறம் அப்படியே தள்ளி போயிடுச்சு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நடுவுல அகாடமிக் வீடியோ அப்படியே போயிடுச்சு. சோ அதனால தான் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிட்டே பர்சனலா கேட்டதனால இந்த வீடியோ சரி கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படினு தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் திங் ஏன் வந்து தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் வந்து நார்த் ஐஐடிஸ், என்ஐடிஸ், IIIT எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே ஒரு நேஷனல் லெவல் இன்ஸ்டியூட் நார்த் சைட் போகிறதுக்கு தயங்கிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்ட்டும் அதுக்கான ரெமெடிஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ரொம்ப டெப்த்தாக என்னால் பேச முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓரளவு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், ஒரு மேலோட்டமாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அதுக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸு அந்த ரீசன்ஸ்லாம் நான் வந்துட்டு கொஞ்சம் மூணாப்பில் சொல்லணும். நான் வந்துட்டு ரொம்ப அது டெப்த்தாக பேசாமல் லைட்டாக பேசியிருப்பேன். அது ரிலேட்டடான ரீசன்ஸ் அண்ட் ரெமெடிஸும் என்னால் முடிஞ்சாலும் நான் கொடுத்துருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியாக இருக்கும், ஒரு அவேர்னஸ் இருக்கும். போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்ன விஷயத்தில் ரெடியாக போகணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸை கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஐடியாவை கண்டிப்பாக கொடுக்கும். ஃபஸ்ட்டு இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது லாங்குவேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஹிந்தி சுத்தமாக தெரியாது, நம்மளோட ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு தமிழ் இங்கிலீஷை தாண்டி வேறு எந்த ஒரு லாங்குவேஜுமே தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் அவங்களோட ஸ்டேட்டுக்கு போகிறப்ப பட் நார்த் இந்தியாவில் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எங்கே போகணுன்னாலுமே ஹிந்தி தெரிஞ்சால் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ், அதாவது மராத்தி, ஒடிசி, குஜராத்தி அப்படி கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஹிந்தியை நீங்கள் காமனாக லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். அதுவே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பேசிக் ஹிந்தி வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட அந்த ஹிந்தி பேசுகிறதே அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிடலாம். ஓகே, நம்மளோட அதை புதுசாக ஒரு லாங்குவேஜ் பேசுகிறப்ப அது கொஞ்சம் காமெடியாக அவங்களுக்கு ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் பேசிக் ஹிந்தி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஹிந்தி தெரியாதனாலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா உங்களை விட்டு அவங்க தனியாக பேசலாம், தனியாக பேசி சிரிக்கலாம், அவங்க நம்மளை பற்றி பேசி சிரிக்கிறானுங்களா, அவனுங்களுக்குள்ள ஏதாவது காமெடியை சொல்லி சிரிக்கிறானுங்களா, நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் பேசிக் ஹிந்தி லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கண்டிப்பாக பேசிக் ஹிந்தி லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய படம் பார்க்கலாம், நிறைய சீரீஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது இல்லாமல் டுவலிங்கோ அது இது நிறைய ஆப் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. பேசிக் ஹிந்தி அதாச்சும் ஓரளவு நீங்கள் சமாளிக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எப்படி வந்து உங்களுக்கு கிளாஸஸில் டவுட்டே வேண்டாம், அது எல்லாமே இங்கிலீஷில் தான் நடத்துவாங்க. பட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு, உங்களுக்கு வந்து வார்டன்கிட்ட பேசணும் அப்படின்னாலுமே, ஒரு மெஸ் இன்சார்ஜ்கிட்ட பேசணும், இவங்கள்ட்டலாம் பேசுகிறதுக்கு ஹிந்தி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே இந்த வேலை எல்லாமே ஒரு லோக்கலைட்ஸ் தான் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மெஸ். அதாச்சும் நம்மளோட ஃபுட்டுக்கும் அவங்களோட ஃபுட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒத்துக்குமா அப்படின்னா டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு வந்து பிடிக்காது கண்டிப்பாக. அப்போ வந்து என்ன சார் ரெமெடி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் போகிறப்ப இங்கேருந்து ரசப்பொடி, சாம்பார் பொடி, கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி அப்படி அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் சாப்பிட்றப்பவே அங்கேருந்து ரைஸ் மட்டும் எடுத்து நீங்கள் சூடாக நெய்யும் நம்ம பருப்பு பொடியும் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நானும் வந்துட்டு ஒரு 5 years ஹாஸ்டலில் இருந்தேன். இப்போயுமே பெங்களூரில் தனியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன், பிஜியில் தான் ஸ்டே பண்ணிருக்கேன். அதனால் நான் இதெல்லாம் பண்ணுவேன். அதனால தான் நானும் வந்து உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா ஐஐடிஸ் என்ஐடிஸுமே கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அலௌட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில். ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு கெட்டில் காமிக்கிறேன். ஸோ இந்த கெட்டில் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ஒரு பெஸ்ட்டு கெட்டிலாக இருக்குது இருக்கிற எல்லா கெட்டில் ஆப்ஷன்ஸை விட மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற ஸ்டீலை விட, அந்த ஃப்ளாஸ்க் மாடலை விட இந்த கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். சேஃப்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சுற்றி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் மோல்டப் ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு ஷாக் அடிக்க அந்த பயமே வேண்டாம். உள்ளார பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி பண்ணிருக்கேன். ஸோ பிரியாணி இந்த கெட்டில் வச்சு நான் பண்ணேன், ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2 பேர் வரைக்கும் இதில் தாராளமாக ஃப்ரீயாக சமைக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணலாம். அதாச்சும் மேலே கொடுத்துருக்க இந்த லிட்டில் வந்து பாயிலிங் திங்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் இட்லியை வச்சு சாப்பிட்லாம், ஏதாவது கொழுக்கட்டை செய்கிறது, கேசரி, இந்த மாதிரி நிறையா விஷயம் நீங்கள் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வருது. நான்
நான் பர்சனலாக யூஸ் பண்ணேன், அதனால தான் சொல்கிறேன். இல்லைனா கூட நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கான லிங்க் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நான் ஆம்லேட் சுட்டு சாப்பிட்டேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரையிங் திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், சிக்கன் 65 போட்டு சாப்பிட்லாம், சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த கெட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்சால் அது சமைக்கிற வீடியோ நான் நம்ம சேனலில் போடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த கெட்டில் ரியலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள் அம்மாவுமே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, டே எனக்கு ஒன்று வாங்கி கொடுறேன்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஒன்று வாங்கி கொடுத்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1100 தான். பட் இது வந்து ரியலி ஒர்த் இட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இங்கே வாங்கிக்கோங்க. இல்லை அங்கே போனதுக்கப்புறம் கூட அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து அந்த ஹோம் ஃபுட் மிஸ் ஆகாமல் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் சோஷியல் அண்ட் பியர் குரூப் இன்டெகிரேஷன். நம்ம வந்து அந்த இன்டெகிரேட் ஆகிறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஹிந்தி லேர்ன் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சீனியர்ஸ் யாராச்சும் கோவர்க்கர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெளியே ஏதாவது தமிழ் ரெஸ்டாரண்ட் தமிழ் ஷாப்ஸ் எது இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிங்கிள் ஆகுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சவுத் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு தமிழ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கேரளாலேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் தமிழ் தெரியும். ஸோ அவங்கள்ட்டலாம் இன்டெகிரேட் ஆகுங்க. ஸோ அந்த இன்டெகிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸில் மட்டும் இல்லை, உங்களுக்கு ரியல் லைஃப்லையுமே எல்லாருக்கூடையும் கொஞ்சம் இன்டெகிரேட்டடாக போகிறப்ப தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர், அதனால் உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுனால உங்களோட ஸ்டடீஸும் பாதிக்கப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங். நீங்கள் வந்து அங்கே போனதுக்கப்புறம் மிங்கிள் ஆகிறதுக்கு நீங்கள் ரொம்ப இன்ட்ரோவெட்ஸாக நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மட்டும் இருந்துடாதீங்க. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே கிடையாது. நீங்கள் தனியாக இருக்க போகிறீங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக ஹாஸ்டல்லே தங்கி படிக்காமல் இத்தனை நாள் அம்மா அப்பா கூடயே இருந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் அந்த ஃபீல் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா அப்பாவுக்குமே கஷ்டம், ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கஷ்டம். குறிப்பாக சிங்கிள் சைல்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அந்த பிரிஞ்சு இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நானும் சிங்கிள் சைல்டு தான். அதனால தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் பீரியட்லாம் அந்த அட்மாஸ்பியரே ரொம்ப நமக்கு வந்து புதுசாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட ஒரு ஃப்யூச்சர் கோலுக்காக தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷனல் சப்போர்ட். இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே வந்துட்டு அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட நம்பர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வார்டன் நம்பர் எல்லாமே. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னா நீங்கள் இவங்கள்ட்டலாம் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குது அப்படிலாம் பேசிட்டு விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவு அதாச்சும் இப்போ உங்களுக்கு ரூம்மேட் அதாச்சும் பிஜி ஹாஸ்டலில் பொறுத்த வரைக்கும் ரூம்மேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரூம்மேட் ரொம்ப சொதப்பெலாம் வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அப்போ நீங்கள் ரூம்மேட் கூட மிங்கிளாக பாருங்கள். மிங்கிளாக முடியலன்னா ரூம்மேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரும் மாறிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறேன், ரொம்ப எமோஷ்னலி வீக்காக மட்டும் ஆகிடாதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி ஹெல்த்து முக்கியமோ மென்டல் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எமோஷனல் சப்போர்ட் கிடைக்குமோ எல்லாத்தையும் வந்து பில்டப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் ஒரு சில டிஸ்கிரிமினேஷன் என்னால் டைரெக்டாக சொல்ல முடியாது. இது ஒரு வார்னிங் மாதிரி தரேன், ஒரு அவேர்னஸ் தான். எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் நான் விசாரித்தேன், அது ஓரளவு ட்ரூங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களோட அந்த கேட்டகரியை வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணுற வேண்டாம். உங்களுக்கு ஒன்ஸ் ஃப்ரெண்டு ஆகிட்டாங்கன்னா மேபி சொல்லுங்கள். இல்லைனா ரூம்மேட்டுக்கிட்ட, மெஸ் இன்சார்ஜ், வார்டன் இவங்கள மாதிரி ஆள்கள்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம். அதாச்சும் பார்த்தீங்கன்னா இது பேசிக் மென்டாலிட்டி தான். அதாவது ஐஐடிஸ்லேயே எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மார்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு 74, அதுவே வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 37 மார்க்ஸ் இருந்தால் போதும், ஒரு ஹாஃப் தான். அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்கும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நம்ம பாதி மார்க் எடுத்து அவங்களாம் வந்துட்டாங்களே. இப்போ ஒரு சில பேர்லாம் 50 மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் ஜென்ரல் கேட்டகரியில் அவங்களுக்கு கிடச்சிருக்காரு. ஸோ இந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்தோன்னே ரிவீல் பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள்ட்ட சொல்லலாமா வேண்டாமா, அதுக்கப்புறம் கேட்டகரியை சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து ஜென்ரல் மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீங்கள் வந்து கேட்டகரியை எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். ஓகே, அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
அதுக்கப்புறம் மென்டலி ப்ரிப்பேர்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலி அடாப்டிவ். அதாச்சும் இந்த விஷயம் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நீங்கள் எல்லாத்துமே ரெடியாக போங்க. என்ன பண்ணுவாங்க, நீ என்னடா என்ன பண்ணுறது, நான் ஒன்றை செய்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக எல்லாத்தையும் நல்லா மிங்கிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹிந்தி கற்றுக்கோங்க. நீங்கள் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஹிந்தி ஃப்ளூயண்ட்டாக பேசுங்க. அதாச்சும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2-3 லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியுங்கிறதே. நான் இங்கே பெங்களூரில் இருக்கேன், 6 வயசு பையன் 4-5 லாங்குவேஜ் ஈஸியாக பேசுவான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்துட்டு தமிழ்நாடு பார்டரு, கேரளா பார்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆந்திரா பார்டர் எல்லாருமே க்ளோஸராக இருக்கிறதுனால இந்த 3 லாங்குவேஜ் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஹிந்தி, அதாச்சும் நார்த் இந்தியன்ஸ் இப்போ நிறைய பேர் இங்கே வந்துட்டாங்க. ஹிந்தி அதாச்சும் 4 லாங்குவேஜ் எல்லாருமே ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. 6 வயசு பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு மல்டிலிங்குவலாக நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தான் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு படிங்க. நிறைய விஷயம், அதாச்சும் நீங்கள் வந்து ஹோம் ஸ்டேட்டில் படித்ததை விட அதர் ஸ்டேட்டில் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவீங்க. அங்கே இருக்க கல்ச்சரை பார்ப்பீங்க, அவங்களோட மிக்ஸ்அப் ஆவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் என்ன, நம்ம கல்ச்சருக்கான லீவ்லாம் அவனுக்கு தருவானுங்களான்னு தெரியாது. இப்போ பொங்கலுக்குலாம் அவனுக்கு லீவ் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடே நம்ம இந்தியன் நேஷனல் ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மேக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்டுக்கு போகலாம், அவங்களோட பிளேஸுக்கு போகலாம், நிறைய விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பிஜிலையும் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க சீனியர்ஸ்ட்டெல்லாம் கூட நீங்கள் காண்டாக்டில் இருந்துக்கிட்டு அவங்கள்ட்ட பேசி பழகிக்கலாம். நீங்களாம் ஒரு குரூப்பாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அடாப்டிவாக சார் நான் பண்ணிடுவேன் சார், நான் யார் ஜெய் அட்வான்ஸே கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட கெத்தாக போங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி இல்லை சார் என்னால் முடியல, நான் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஆனால் இப்போ குறைஞ்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி தான் ஏதாச்சும் நீட்லையுமே எய்ம்ஸ் இந்த மாதிரி மற்ற இன்ஸ்டியூட்லையுமே நிறைய ஆர்டிகல்ஸ் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வர்றதில்லை. அப்படியும் உங்களுக்கு மேபி செட் ஆகலை அப்படின்னா பயப்படாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐஐடிஸ் என்ஐடிஸில் படித்தா தான் ஃப்யூச்சர்னு கிடையாது. அது இல்லாமல் சாதித்தவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. லைஃப் தான் முக்கியம். அதனால் பேரண்ட்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் எடுங்க. இல்லைனா ஒன்றும் பயப்பட வேண்டாம். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஃப்யூச்சர், பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அதில் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ரொம்ப அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சில தவறான விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. அது உங்கள் லைஃப்பையோ கொலாப்ஸ் பண்ணிடும். எத்தனையோ பேர் அங்கே படித்து ஒரு சில தேவையில்லாத விஷயத்துக்கு அடிக்ட் ஆகி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் போயிடாதீங்க. உங்களோட ஃப்யூச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ தைரியமாக பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்யூச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ தைரியமாக பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கலாம், ஓகே. ஸோ எதுக்குமே தயவு செஞ்சு பயப்படாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள், நீங்கள் சாதிச்சிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்துட்டு சார் நார்த் இந்தியன் போகிறங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு போகாமல் இருக்க வேண்டாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெமெடிஸ்லாம் பண்ணிக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உங்களோட லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும், ஓகே. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.